ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி நடந்து கொண்டு பட்டம் பகலில் சென்று கொண்ட பள்ளிக்கு நடந்து கொண்டு சென்று பொழுது ஒரு இளைஞன் அந்த மாணவியை குத்தி கொலை செய்கின்றார். இது எவ்வளவு கொடூரமான செயல். அந்த மாணவியிடம் தன்னை காதலிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியிருக்கிறார். அந்த மாணவி அதை மறுத்தவுடன் உடனடியாக அந்த மாணவியை பட்ட மகளில் கத்தியால் குத்தி கொலை செய்கின்ற காட்சி ஒரு கொடூரமான காட்சி. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் 2 நாளைக்கு முந்தி பாத்தீங்கன்னா 2 ரவுடிகளை அடிச்சுட்டு இன்றைக்கு சண்டையிடுற காட்சிகளை நான் பார்த்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைகின்ற காட்சி பார்த்திருக்கிறோம். அங்கே பாலியல் வன்கொடுமைகள், திருட்டு, கொலை, கொள்ளை நடந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த அரச கும்பகரன் போல் தூக்கி கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறை கடமை. ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. பல முறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து கூட இந்த அரசு சரியான முறையில் அணுகாத காரணத்தினாலே சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். பல உதாரணங்களை சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துபட